நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம ராசி கட்டத்தில் ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ராசியில் இருந்துட்டு அடுத்த ராசிக்கு போகும். இதில் வருட கிரகம்னு சொல்லக்கூடியது குரு. அது ஏன் வருட கிரகம்னு சொல்கிறோன்னா, ஒரு ராசியில் ஒரு வருஷம் மட்டும்தான் அது இருக்கும். அடுத்த வருஷம் அது அடுத்த வீட்டுக்கு போகும். ஆனால் சில நேரங்களில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் கூட எல்லா யூடியூப் சேனல்லையுமே நீங்கள் இந்த சனி வக்ரம் பயிற்சி பார்த்துருப்பீங்க. அதாவது பின்னோக்கி நகர்வது, அது வக்ரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி குரு இந்த தடவை இந்த 2026 முன்னோக்கி நகரப் போகிறார். இந்த முன்னோக்கி அவர் நகரும் பொழுது அது ஒரு விதமான மாறுபட்ட பலன்களை தரும். ஏன்னா இப்போ மேஷம் தொடங்கி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் எல்லா ராசியினருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டிருப்பீங்க. ஆனால் அது மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த ஒரு குரு அதிசாரமாக முன்னோக்கி போகும்போது இதுவரை நடக்காத நல்ல விஷயங்கள் கூட இனிமேல் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இது சிம்மத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி ரொம்ப சிரமத்தில் அவங்க மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுலேருந்து விடுபட முடியுமா? அதே மாதிரி கன்னிராசினர், துலாமும் சரி, விருச்சிகம், தனுசு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு மனம் இறுக்கம் இருந்துச்சு. இதில் மகரம் ஓரளவு தப்பிச்சிருந்தாலும் இப்போ இன்னும் அதை விட கொஞ்சம் நல்ல நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பும். கும்பமும் மீனமும் 7.5 சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ வரக்கூடிய இந்த குரு அதிசாரம் என்ன செய்ய போகுதுங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கவனமாக பாருங்கள், என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் பகுதிக்குள்ளார சொல்கிறேன். இது உங்களுக்கு அக்டோபர் எண்டில் அல்லது நவம்பர் மாதம் முதல் வாரத்தில்னு வச்சுக்கோங்களேன். இது ஒவ்வொரு பஞ்சாங்கத்துக்கு மாறுபடும். அது அந்த நவம்பர் வாக்கில் இது அதிசாரமாக கடகத்திலிருந்து இப்போ உச்ச வீட்டில் இருக்கார். கடகத்திலிருந்து முன்னோக்கி நகர்வதை நம்ம அதிசாரம்னு சொல்கிறோம். சிம்மத்துக்கு போவார். அப்போ அவருடைய பார்வை எல்லாமே மாறும். குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள். இப்போ தான் இருக்கக்கூடிய வீட்டையே அவர் மாற்றுறாருங்கும்போது அந்த பார்வைகளும் மாறும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் அந்தந்த வீடுகளுடைய பலம் எதெல்லாம் இப்போ உங்களுக்கு மைனஸாக இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ மறுபடியும் நிவர்த்தியாகி தோஷங்கள் நீங்கி பாசிட்டிவாக வரப்போகுது. கிட்டத்தட்ட அனைத்து ராசியினருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது, குறிப்பாக எந்தெந்த விஷயத்தில் நன்மைகள், எதில் கவனமாக இருக்கணுங்கிறத பற்றியெல்லாம் இப்போ நம்ம இதில் சொல்ல போகிறோம். அது தவிர லைஃப் லாங்குக்கும் நமக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு இந்த பகுதியின் இறுதியில் நிறைய விஷயங்கள் நான் சொல்வதாக இருக்க, கவனமாக பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது மட்டும்தான் என்னுடைய இந்த ஒரு நீங்கள் ஆலோசனையெல்லாம் எடுத்துக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த 4 மாத காலங்கள், இப்போ நவம்பர் தொடங்கி ஜனவரி 2027 வரைக்குமான அந்த ஒரு ஷார்ட் பீரியட், அக்டோபர் எண்டில் தான் அவர் போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதங்கள்னு வச்சுக்கிட்டா கூட இந்த 3.5 மாதங்களில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்க போகுது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் துவங்கி முடிக்க முடியாமல் இருந்தீங்களோ அது எல்லாமே நீங்கள் முடித்து கொள்ளக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு இந்த குரு பகவான் தரப்போகிறார். இது ஒரு வகையான ஒரு மாபெரும் ராஜயோகங்களை ஒரு சில ராசியினருக்கு உண்டு பண்ண போகிறார். குறிப்பாக சிம்ம ராசிக்கு நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன், அஷ்டம சனியில் இருக்கிற உங்களுக்கு இப்போ சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் வக்ர நிலையில் இருக்கார். தன்னுடைய குணநலன்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அந்த சனியை உச்சம் பெற்ற குரு பார்த்துக்கிட்டு இருந்தார் இவ்வளோ நாள். பட் இப்போ சிம்மத்துக்கே ஜென்மத்துக்கே குரு வரார். உங்களுடைய கேந்திரஸ்தானத்தின் மீது அவருடைய பார்வை விழப்போகிறது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு, அதாவது இவ்வளோ நாள் இந்த கடகத்தில் இருந்தது வரைக்கும் 4ஆம் வீட்டை பார்த்து கொண்டு இருந்தார். இப்போ இந்த உங்கள் ஜென்மத்துக்கே வரும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீதும் பார்வை இழப்போகிறது. இது மாதிரி எந்தெந்த ராசியினருக்கு என்னென்ன பார்வைகள் நலன் கொடுக்க போகுதுங்கிறத விளக்கமாக இப்போ நம்ம சொல்வதாக இருக்கோம். தயவு கூர்ந்து இந்த பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுக்கான இலவச ஆலோசனையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான பதில் இந்த பகுதியின் இறுதியில் இருக்கு. தனுசு ராசிக்கு இந்த குரு வக்ரகாலம் அப்படிங்கிறது 23 அக்டோபர் தொடங்கக்கூடிய இந்த 2026 தொடங்கக்கூடிய இந்த காலகட்டம் ஜனவரி 2027 வரைக்குமே இருக்க போகுது. அதாவது கடகத்தில் அவர் இருந்த பொழுது ஒரு வகையான ஒரு பலன்களை கொடுத்து கொண்டிருந்தால் இப்போ அதை விட சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்திற்கு தனுசுக்கு குரு வருகிறார், இந்த வக்ரம் பெற்று வருகிறார். ஏன்னா இப்போதான் மிக சரியா பாக்கியஸ்தானத்திற்கு உங்க ராசியே பார்க்க போகிறார். ஏன்னா 9ஆம் வீடு அப்படிங்கிறது
பாக்கியஸ்தானம். அந்த பாக்கிய வீட்டிற்கு குரு வருகிறார். வந்த பிறகு இதுக்கு முன்னாடி இருந்த அஷ்டமஸ்தானம் கூட அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. பட் இப்போ இந்த பாக்கியஸ்தானத்துக்கு வருவதுங்கிறது ஒரு சிறப்புனா அதை விட டபுள் பங்கு சிறப்பு அங்கே உட்கார்ந்து உங்களுடைய ராசியை அவர் பார்ப்பது. ஸோ இப்போ குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி, அதுவும் தன்னுடைய சொந்த வீட்டை அவர் சுபிட்சம் பண்ணாமல் வேற எதை பண்ண போறாரு. ஸோ நிச்சயம் உங்களுடைய கனவுகள் பலிக்கும். உங்களுடைய திட்டங்கள் விலகி போயிட்டு இருந்தா, அதுக்கு தடைகள் ஏற்பட்டிருந்தா, அது எல்லாமே இப்போ ஒரு தீர்வுக்கு மிக சரியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவது மட்டுமல்லாமல் அது உங்களுக்கு வெற்றியுமே தரப்போகிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். அதே போல 3ஆம் வீட்டை அவர் பார்க்கிறார். இந்த 3ஆம் வீட்டின் மீது, முயற்சி ஸ்தானத்தின் மீது அவருடைய பார்வை விழும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறும். இதுவரைக்கும் தலையால தண்ணி குடிச்சு நடக்காத விஷயங்கள் கூட இப்போ ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் சாதித்து கொள்ள முடியும். நீங்கள் எதுவுமே நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஏன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி வேற நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு போட்டு படுத்துமோ அப்படிங்கிற ஒரு கவலையெல்லாம் இருந்திருக்கலாம். பட் இந்த குருவோடைய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக சரியான நற்பலன்களை உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். அதே மாதிரி பஞ்சமஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை விழுவதினால் பூர்வ புண்ணியங்கள் அப்படிங்கிறது ரொம்ப குயிக்காக ஆக்டிவேட் ஆகி இதற்கு முன்னாடி நீங்கள் எப்பயோ செய்த புண்ணிய கணக்குகளின் மூலமாக பெறக்கூடிய நல்ல பலன்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். நீங்கள் செய்ய வேண்டியது பழமை வாய்ந்த சிவனுடைய ஆலயம், சிவனையே குருவாக வழிபடக்கூடிய திருவண்ணாமலை போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம். அல்லது திருவள்ளிதாயம்னு சொல்லக்கூடிய பாடி சிவன் கோயிலுக்கு, அது 1000 வருஷத்துக்கு முந்தைய பாடல் பெற்ற ஸ்தலம், குரு ஸ்தலமும் கூட. ஸோ அது போன்ற முக்கியமான ஸ்தலங்களுக்கு சென்று வரும் பொழுது உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் விலகி இப்போ நான் சொன்ன நற்பலன்கள் அப்படிங்கிறது மேலும் அதிகமாக ரொம்ப வீரியம் மிக்கதாக உங்களுக்கு நடக்கும். அதே போல் இந்த தனுசு ராசினருக்கு ஒரு முக்கியமான குணம் உண்டு. நீங்கள் அடுத்தவர்களுக்கு நீங்கள் எது சொன்னாலும் அது அப்படியே பழிச்சிரும், நடந்துரும். உங்களை கை தூக்கி விட தான் ஆள் இருக்காது. நீங்கள் அடுத்தவங்களை அழகாக வழி நடத்துவீங்க, அவங்களுக்கு அது கிடைச்சி பெரிய லெவலுக்கு முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஏணி மரம் மாதிரி நின்றுக்கிட்டே இருப்பீங்க. அதனால் இனிமேல் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய திட்டங்களை நீங்கள் பெரிதாக வெளியில் சொல்லி கொள்ளாதீர்கள். அடுத்தவங்களை நீங்கள் கைட் பண்ணுங்கள், அவங்கள முன்னேற்றுங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உங்களுடைய திட்டங்களை வெகுவாக வெளியில் சொல்லி கொள்ளாதீர்கள். உங்கள் மனதிற்குள் வைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் சாதித்து காண்பீங்கள். அதற்கான காலகட்டம் இதுவே. இதை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. பிறந்த தேதி ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் எனக்கு வேணும். தயவு செய்து யாரும் சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த்லாம் அனுப்பாதீங்க, அதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் மாத்திரம்தான் அனுப்பணும். இது 2 டீட்டெயிலையும் கீழே தர்ற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சிட்டு 3 நாட்கள் டைம் கொடுங்க. குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு தான் அனுப்பணும். அப்படி அனுப்பினீர்கள் என்றால் உங்களுக்கான பொது பலன்கள், இந்த பெயர் உங்களுக்கு பொருந்தியிருக்கா பொருந்தலையா, பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிற வரைக்குமான விஷயங்களை நான் இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் என் மூலமாக நீங்கள் ஆலோசனை கட்டணம் செலுத்தி நீங்கள் மேற்கொண்டு பலன்கள் பார்த்துக்கலாம். பட் இப்போ நான் சொன்னது வரைக்குமான விஷயங்களை இலவச பொது பலன்களாக நீங்கள் பெறலாம். அதுலேயே உங்களுக்கு நிறைய குறிப்புகள் கிடைக்க போகுது. உங்கள் பிறந்த தேதியின் அம்சம், பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அம்சம், உங்களுடைய தற்போது அமைந்திருக்கக்கூடிய பெயர் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள். அது உங்களுக்கு சரியாக இருக்கிற பட்சத்தில் நான் சொல்கிற மற்ற ஆலோசனைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது இந்த குரு வக்ர காலத்திற்கு மட்டுமல்ல, லைஃப் லாங்குக்குமான ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டாக அது உங்களுக்கு கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.